Hi guys, this is your Chan. Welcome to Tamil Manva. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வயலிட்டோட சாப்டர் 191 to 194 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் சாப்டர் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆபின்ட்டு லியோட பிளாக் மணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பான். கரெக்டாக அங்கே போகும்போது நம்ம ஆபி டீமுக்கும் லியோ டீமுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அதை கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக தொப்பிக்கான்ட்டு கத்தி எடுத்து நம்ம ஆபியை குத்த வருவானா, நம்ம ஆபி என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை வச்சு அந்த கத்தியை பிளாக் பண்ணிடுவான். ஒப்பிக்கான சரியான சாக்காயம் எப்படி அப்படி பண்ணான்னு அப்படின்னு பாபி சொல்லுவான், நான் உன்னோட பவர்ஃபுல்லான நைஃப் யூஸருக்குள்ளே சண்டை கட்டிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு சொல்லுவான் ஆபி. ஏன்னா நம்ம சிக்கன் நெட்லேயே அவன் ட்ரைனிங் எடுத்திருப்பான்ல, இப்போ சிக்கன் நெட் மூவ் தான் அவன் சிம்பிளி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபி தொப்பிக்கான்னு கத்தி அசால்ட்டாக வாங்கிட்டு கிட்ட அவன் நிறம்லேயே அடிச்சிருவான். அடிச்சுட்டு பேக் கிக் பண்ணுவான் பாருங்க, அவன் பறந்து போய் விழுவான். நம்ம ஆபி என்ன நினைப்பானா, அவன் கத்தி எப்படியும் தூக்கி வீசியாச்சுல, ஸோ பாதி மேட்ச் ஜெயிச்சிட்டோம், நான் நினச்சதோட இந்த மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவானா. ஆனால் நம்ம தொப்பிக்கா என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு கட்டை கிடைக்கும், அந்த கட்டையை ரெண்டாக உடச்சிட்டு கரெக்டாக ஒரு கட்டையை அவன் மூஞ்சிக்கிட்டே வீசுவான். ஆபி அதுன்னு நகர்ந்துருவானா. பட் சேம் டைம் இவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ஆஃப் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஆபியை குத்துருக்கே வந்துடுவான். இப்போ அங்கேருந்து சீரை கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. இந்த தொப்பிக்கார அந்த ஸ்கூல் வெறும் பேனாக வச்சுட்டே மற்றவங்களே சண்டை கட்டி கொண்டு இருப்பான்ல, அந்த வீடியோ வந்து நம்ம சிக்கன் எடுக்கிட்ட நம்ம ஆபி காட்டுவான். இல்லை ஆபின்ட்டு சிக்கன் நெட்டை ரெக்வஸ்ட் பண்ணுவான், ஃபஸ்ட்டு எந்த நீங்கள் தான் எனக்கு உதவி செஞ்சாகணும், இவனே என் அப்போனன்ட்டு பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், வெறும் பேனை வச்சு எல்லாத்தையும் அசால்ட்டாக கொடுறான், நீங்கள் தான் மாஸ்டர் இருக்க புது டெக்னிக் சொல்லித்தரணும் சொல்லுவானா. சிக்கன் நெட்டு பார்ப்பான், இவனை பார்க்குறதுக்கு கொரியன் மாதிரி இருக்குது, பட் இவன் யூஸ் பண்ணுற மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பார்த்தா ரஷ்யன் டைப்பில் இருக்கே சொல்லுவானா. ஆபின்ட்டு ரஷ்யன் டைப்பாக சொல்லி கேட்பான். ஆமாம், ரஷ்யன் எலைட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னு ஒரு டீம் இருக்குது, டீம் யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இது. மற்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி அவங்களுக்கு ப்ரோட்டோக்கால்லாம் இருக்காது, சர்வைவல் இன்ஸ்டின்ட் மட்டும்தான் இருக்கும். அவங்க கையில் என்னென்ன போல் கிடைக்குது, சின்ன போல் கிடைச்சா கூட அங்கேருந்து எப்படி உயிர் தப்பிக்கிறது, மற்ற உயிரை எப்படி எடுக்கணும் மட்டும்தான் ட்ரைனிங் தந்திருப்பாங்க. ஹியூமன் வெப்பன் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கியா, அது உருவானதே அந்த இடத்துலேருந்து தான். பட் நீ காட்டின வீடியோவை பார்த்தா அவன் ஃபுல்லாக நைஃப் யூஸர் மாதிரி தான் தெரியுது. ஸோ உன்னோட மெயின் ஃபோக்கஸே அவன் கையில் வெப்பன் இல்லாமல் பார்க்கறது தான், இல்லாட்டி அவன் வெப்பனை டிஸ்ட்ராய் பண்ணுறது. அது மட்டும்தான் வின்னிங் சான்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவானா. அப்போ ஃபைட்டை தான் கட்டுவாங்க. ஆபின்ட்டு அவன் கையிலேருந்து அந்த கட்டையை பிடுங்கலான்னு பார்ப்பான், பட் ஆபியால் சுத்தமாக முடியாது. அவன் என்ன பண்ணாலும் ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சிடுவான். சிக்கன் நெட் சொன்னதான் ஞாபகம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகியா ஓடிடு சொல்லியிருப்பான். ஆபி என்ன பார்த்தீங்கன்னா டக்குன்னு மண் எடுத்து அவன் கண்ணில் தூவிட்டு ஓடிடுவான். இப்போது ஜோஸுக்கும் டைவான் ஃபைட்டு தான் காட்டுவாங்க. டைவானோட கிக் எதுவுமே ஜோஸ் மேலே ஒர்க் அவுட்டே ஆகாது. ஜோஸ் ஆடி டைவான் ஃபைட் பண்ணுற ஸ்டைலாக பார்த்துருப்பான்ல, நம்ம ஜோஸ்க்கு தான் அப்பர் ஹேண்டாக இருக்கும் அந்த டைமு. டைவான் என்னமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் கிக் பண்ணுற மாதிரி போவான், டக்குன்னு கீழே குமிவானா, பார்த்தா கீழேருந்து டக்குன்னு ஃபேஸ்லேயே கிக் பண்ணிடுவான். அவன் எதிர்பார்த்துக்கவே மாட்டான். டைவானுக்கு தெரிஞ்சிச்சு அவனை டேரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது, ஸோ ஏமாதிரி அட்டாக் பண்ண சொல்லி பண்ணிட்டு இருப்பான். டைவானை பார்ப்பான், பரவாயில்ல டைவானு, உனக்கு சூப்பரான ஃபாதரும் நல்ல குருநாரும் அமைஞ்சுக்கிறாரு, ஆனால் அதுக்குன்னு என்ன அசால்ட்டாக நினைக்காத, எனக்கு ஒன்றை மாதிரி இல்லாட்டியும் நிறைய அங்கிள்ஸ் இருக்காங்க சொல்லுவான். இப்போது கிங்க்கும் பாங்கை ஃபைட்டை தான் கட்டுவாங்க. இந்த பாங்கைன்ட்டு கிம்மை பார்த்து பாராட்டிருப்பான், பரவாயில்லையே கொரியாவில் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன் இருக்கானா, அவன் பேர் என்ன சொல்லி கேட்பானா, அது கிம் கடைக்கு வந்தால் சண்டை தான் ஒன்று நேமு கேட்டு எண்டா பண்ண போக சொல்லிட்டு இருப்பான். டப்புன்னு ஆபி கீழே ஒரு சவுண்டு கேட்குமா, கிம் திரும்பி பார்ப்பான். ஆபி காலில் கயிறு மாட்டி கீழே வந்துருப்பானா, அது கிம்மை பார்த்துருவான். அவன் ஃபைட்லேருந்து லைட்டாக டிஸ்ட்ராக்டாக இருக்கும்போதே இந்த பாங்கை பையன் அவனை கிம்மை தூக்கி தரையோடு சேர்த்து ஒரு பஞ்ச் அடித்து விட்டுருவான். பாங்கை போகணுமா வச்சேன், மேட்ச் ரொம்ப தூரம் போகணும்னு வச்சேன், இப்படி அசால்ட்டாக முடிஞ்சிச்சே சொல்லி போவானா. டக்குன்னு கிம் எந்திரிச்சிடுவான், என்ன இப்பயே போகிறேன், தானே வார்ம் அப்பே முடிச்சுக்கிறேன் அப்படி சொல்லுவான். திரும்ப ஆபி ஃபைட்டை தான் காட்டுவாங்க. இப்போ ஆபின்ட்டு தொப்பிக்கானப்பா சொல்லுவான், நான் வேணுக்கு தான் கயிறு என் காலில் கட்டினேன், அது தொப்பிக்கான லூசரா நீ சொல்லி கேட்பானா. ஆபின்ட்டு மிகப்பெரிய ஃபைட்டே நினச்சிட்டு இருக்கியா, நான் சொல்கிறேன் கேளு, என் கையை யூஸ் பண்ணாமல் நீ தோக்கடிக்க போகிறேன் பாரு சொல்லிட்டு சொல்லுவான். ஹவு டு ஃபைட் அகேன்ஸ்ட் எ ரஷ்யன் மிலிட்ரி எலைட் ஃபோர்ஸ் மெம்பர் வித்தவுட் யூஸிங் யுவர் ஹேண்ட்ஸ். இப்போ ஆபி ஃபைட்டுக்கு ரெடி ஆயிடுவான். இந்த வீடியோ பார்க்கும்போது லைட்டாக எனக்கு பழசாக ஞாபகம். ஃபஸ்ட்டுலாம் ஆபின்ட்டு ஃபைட் பண்ணுவோம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவான்ல, அப்போ இப்படி தான் போடுவான், ஹவு டு ஃபைட் அகேன்ஸ்ட் எ மல்டிபிள் அப்போனன்ட்டு, ஹவு டு ஃபைட் அகேன்ஸ்ட் எ டைவான் யூஸர். மூணாவது கட்சி இந்த டைலாக் பேசும்போது கதை ஞாபகத்துக்கு வருது. பாங்கை கிம்மும் ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து மாற்றி மாற்றி புஷ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம கிம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவன் கையை அங்கேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு பாங்கை ஃபேஸ்லேயே பட்டு பண்ணி 2 பஞ்ச் இறக்கி விட்டுருவான். அதுக்கு பாங்கைப்பா சொல்லுவான், எப்போவுமே முக்கியம் இல்லை, ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம், நான் ஒன்று நிறையா மாஸ்டர்ஸ் கூட மூழ்கிக்கிறேன் அப்படி சொல்லுவானா. பாங்கை பஞ்ச் பண்ண வருவான், பட் அது ஈஸியாக டார்ஜ் ஆயிடுவான் கிம்மு. ஆனால் அவன் பஞ்ச் பண்ணிக்க மாட்டான், அப்படியே அவன் தலையை பிடிச்சிருவான், லாக் அடிச்சிருவான். இப்போ கிம்மு உடனேயோட சேர்த்து தூக்கி வீசலான்னு பார்ப்பானா, பட் நம்ம கிம் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, பாங்கை கை பின்னாடி இருக்கும்ல, டப்புன்னு ஜம்ப் பண்ணி அவன் கையை லாக் அடிச்சு விட்டுருவான். கிம் அவன் கையை சரியான லாக் போட்டு ரோல் ஆன் பண்ணுவான் பாருங்க.
பாங்கை வழியில் கத்த ஆரம்பிச்சிடுவான். இந்த பாங்கைஸோட வந்துட்டு அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அந்த வழியிலையும் கிம்மை தூக்கி வீசிடுவானா. கிம்மு பார்ப்பான், பரவாயில்லையே மங்கோலியாலேருந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான எப்போனன்ட்டா, நான் ரூமை கேள்விப்பட்டேன், பட் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல சொல்லி அவன் வந்துட்டு பாராட்டு. பாங்கைக்காரன்னு சொல்லுவான், பரவாயில்ல கொரியாவில் இந்த அளவுக்கு டஃப் மேட்ச் எனக்கு கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேட்டு ஓகே செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒரு டைம் வந்துட்டு ஆபியை பார்ப்பானா, அந்த கிரிக்கெட்டுக்கு தேவையில்லாமல் காலில் கயிறு கட்டிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு போனா, அது ஜோஸ்ன்ட்டு இங்கே கவனத்தை வச்சிரு இல்லை உன் உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆபி ஃபைட்டு தான் காட்டுவாங்க. ஆபின்ட்டு ஃபுல்லாக கிக்காக இறக்கிட்டு இருப்பான், பட் அதெல்லாம் ஈஸியாக அவன் டேக்கில் ஆகிடுவான் தொப்பிக்காரன். ஆபி பேக் கிக் பண்ணுவான், அதை 2 கை வச்சு பிளாக் பண்ணிடுவான், கீழே உதைக்கலாம் வருவான், அசால்ட்டாக ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவான். அவன் கட்டையை வச்சு ஆபியை குத்துருவான், ஆபி தெரிச்சு ஓடுவான். ஆபியோட எந்த பஞ்சு எந்த கிக்குமே இந்த தொப்பிக்காரனை வந்து டச்சே பண்ணாது, அவன் ஈஸியாக இருந்து டாஜ் ஆயிடுவான். ஆபின்ட்டு நீ கிக் பண்ணலாம் சொல்லி ஜம்ப் பண்ணுவானா, பட் அதுலேயும் டாஜ் ஆகிட்டு கைட்டை ஆபியோட குனிங்கால்லையே கட்டையை வச்சு ஒரு கீழே விட்டுருவான். ஸோ இப்போ நம்ம ஆபியால் வேகமாக நடக்கவும் முடியாது, கிக்கும் பண்ண முடியாது. ஆபி கீழே கிடப்பானா, தொப்பிக்காரன்ட்டு ஆபியை பார்த்து ஏதோ அவன் முடிவு சொல்லிட்டுப்பான். இதை கைட்ட டைவான் பார்த்துவான். டைவான்ட்டு ஆபியை காப்பாற்றலான்னு ஓடுவானா, ஜோஸ் பே என்ன பண்ணுவான், இங்கே கவர்னர் குண்டா சொல்லிட்டு கத்தி எடுத்து கரெக்டாக டைவான் முதுகிலே இறக்கிடுவான். டைவான் திரும்பி முளைப்பான் பாருங்க, அவன் கண்ணில் அப்படியே கொலவெறி தெரியும். ஜோஸே ஒரு கண்டு பயந்துருவான் லைட்டாக. இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. சிக்கன் நின்று சொல்லுவான், ஒன்று அவன் வெப்பன்ட்டு டிஸ்ஆர்ம் பண்ணணும், இல்லாட்டி அவன் வெப்பனை யூஸ் பண்ண விடாமல் பண்ணணும்னு சொல்லுவானா. இப்போ ப்ரெசண்ட்டை தான் காட்டுவாங்க. ப்ரெசென்ட்டில் ஆபி என்ன பண்ணிப்பான் பார்த்தீங்கன்னா, ஆபின்ட்டு பஞ்சஸ் கிக் மிஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்களே, பட் அது இன்டென்ஷனாக தான் அவன் பண்ணியிருப்பான். தொப்பிக்கானுக்கே தெரியாமல் அவனை சுற்றி ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். கரெக்டாக அந்த ட்ராப்பில் வந்து இப்போ தொப்பிக்கார மாட்டியிருப்பானா, ஆபின்ட்டு அவன் லெக்கை ரைஸ் பண்ணுவான் பாருங்க, தொப்பிக்கார கையே ஃபுல்லாக பிளாக் ஆயிடும். இப்போ தொப்பிக்காரனா சுத்தமாக அவன் கையே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவனோட லீகல் வெப்பனும் இப்போ டிசேபிளாக இருக்கும். ஆபின்ட்டு நேராக போய் அவன் ஃபேஸோட பஞ்ச் பண்ணுவானா, தொப்பிக்கு பீழே பறந்துடும். ஆனால் அவன் சும்மா இருக்க மாட்டான், கரெக்டாக அவன் லெக்கை யூஸ் பண்ணி ஆபி அட்டாக் பண்ண வருவான். பட் ஆபி சும்மா இருப்பானா, அவன் காப் கிக் பண்ணி அவன் லெக்கையும் டேமேஜ் பண்ணி விட்டுருவான். கையில் ஃபுல்லாக நாக் அவுட் பஞ்சு தான். ஆபின்ட்டு தொப்பிக்கான படுக்க போட்டு தொப்பி மண்டையில் வச்சு மேட்சையே முடிச்சு விட்ருவான். எல்லாம் சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்களா. கைட்டான் டைம் போலீஸ் வந்துடுவாங்க அந்த இடத்துக்கு. போஸ்ட்னா உச்சபட்ச கடுப்புல இருந்துருப்பான். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணால் தொப்பிக்கான ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஒரு அம்மா அப்பாவும் ஒரு பையனை பார்த்துட்டு சாப்பிட போகலாமான்னு கேட்பாங்கன்னா, அந்த பையன் சாப்பிட போகலான்னு சொல்லும்போது டப்புன்னு தூக்குலேருந்து எந்திரிச்சிருவான். ஒரு கோல் கேட்க, என்னடா கெட்ட கனவான்னு கேட்பானா, அதுக்கு தொப்பிக்காரன் எடுத்துட்டு ஆமாப்பா கெட்ட கனவு தான் அப்படி சொல்லுவான். தொப்பிக்காரன் பார்க்குறது கொரியன்மா இருந்தாலும் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ரஷ்யன். நார்மல் கிட் மாதிரி வளரல. என் வாழ்க்கையே இந்த ஐலாண்டில் மட்டும்தான், என் சைல்டுஹுட் ஃபுல்லாகவே இந்த லேக் ஹவுஸில் மட்டும்தான் இருந்துச்சு. எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு மொத்தம் 2 வேலை தான். ஒன்று, எங்கள் அப்பாவோட கிளைண்ட் ஏதாச்சும் மறைக்கணும்னு சொன்னாலும் எங்கள் அப்பா தருவார், இந்த லேக் ஹவுஸில் மறைச்சி வைப்பார். 2வது, கிளைண்ட்ஸோட ஆள் இந்த உலகத்துக்கே தெரியாமல் மறைச்சி இந்த லேக்குள்ளே போட்டுருவார். எங்கள் அப்பா ஒன்றும் ரொம்ப நல்லவேல நான் சொல்ல விரும்பலை, ஆனால் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவர் எனக்கு நிறைய நான் சொல்லி தந்தார். இந்த உலகம் அவ்வளோ மோசமானது, காசில் அவனை எப்படி பார்க்கும், எண்ட் ஆஃப் த டே காசு தான் முக்கியம், எந்த வேலை வேணால் பார்க்கலாம். அவர் சொன்ன நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். கொடுத்த எல்லா ட்ரைனிங் நான் போனேன். அப்படியே நாட்கள் நகர்ந்துச்சு. எனக்கு இந்த லேக் ஹவுஸ் எங்கள் அப்பா இதை தவிர அது எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு நாள்ன்ட்டு மொட்டையாக ஒருத்தன்ட்டு கைட்டாக தொப்பிக்கான பார்த்து கேட்பான், தம்பி இங்கே வயசான ஜெம்முன்னு ஒருத்தர் இருப்பார் எங்கே பார்த்து கேட்டோன்னே, திரும்பி பார்த்து யார் எங்கள் அப்பாவை யார் கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்பானா. இந்த மொட்டை எனக்கு ஷாக்கிங்காக இருக்கும், டே நீயா, என்ன அவனை போய் உங்கள் அப்பன்னு சொல்லிட்டு இருக்க சொல்லும்போது கைட்டாக அவங்க அப்பா வந்துடுவார். இப்போ இந்த மொட்டைன்னு இந்த ஜெர்மன் ஃபாதர் பேசுவாங்களா தனியாக, அப்போ இந்த என்னடா அந்த பையன் உன்னை அப்பன்னு கூப்பிட்டு இருக்கான், இப்படியே அவனை ஏமாற்றி வளர்த்துட்டு இருக்க சொல்லி கேட்பானா. இது நம்ம தொப்பிக்காரன் ஒட்டு கட்டுருவான். நேராக வீட்டில் போய் செக் பண்ணி பார்ப்பான், அவன் பழைய ஃபோட்டோ இருக்கான்னு பார்ப்பானா. அடிக்கடி கனவு வரும்ல அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி, அந்த ஃபோட்டோவில் உங்கள் அப்பா அம்மா மூஞ்சி பார்ப்பானா, ரெண்டும் சேமாக இருக்கும். இப்போ தான் அவனுக்கு ஞாபகத்துக்கே வரும். தொப்பிக்காரன் நினைப்பானா எங்கள் அப்பா அம்மாவை கொன்று எங்கள் கடத்திட்டு வந்து வளர்த்திட்டு இருக்கான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, தொப்பிக்காரன் கைட்டாக அவங்க அப்பனை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொன்னுடுவான். இந்த தொப்பிக்காரன் அவங்க அப்பாவை கொண்டு சிட்டிக்குள்ளே போய் வாழ பார்ப்பானா நிம்மதியாக, பட் அங்கே அவனால் நிம்மதியாக வாழவே முடியாது. இவனுக்கு யாருமே இல்லையே. ஸோ அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு கடைசியாக லேக் ஹவுஸ்க்கே வருவானா. அப்போ கைட்டான மொட்டை அங்கே வருவான். நீ ரொம்ப அவசரப்பட்டடா தம்பி, உண்மையை சொன்னால் உங்கள் அப்பா அம்மா தான் உனக்கு கொல்ல சொல்லி அனுப்புனாங்க. தொப்பிக்காரனோட அப்பா அம்மா வந்து மிகப்பெரிய சைக்கோ, அதான் பெத்த பையனே கொல்ல பார்த்துருப்பாங்க. பட் இந்த ரஷ்யன்காரன் தான் நம்ம தொப்பிக்காரனை காப்பாற்றி கொண்டு வந்து அவன் சொந்த பையமாக வளர்த்துருப்பான். உண்மையில் தொப்பிக்காரனுக்கு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். அவன் கதை எழுதிருப்பானா. அப்போ முடிவு பண்ணியிருப்பான், இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த லேக் ஹவுஸ்லேயே தான் வாழ போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பானா. ப்ரெசண்ட்டை தான் கட்டுவாங்க. ப்ரெசண்ட்லேன்ட்டு தொப்பிக்காரனுக்கு வெறி பிடிச்சமே ஆயிரும். நேராக போய் ஆபியோட காலை பிடிச்சி அப்படியே ஒரு ஜெர்மன் சூப்ளெக்ஸ் அடிப்பான் பாருங்கள் ஆபிக்கு. ஆபி தரையோட கிடப்பானா, டக்குன்னு அந்த கட்டை எடுத்து ஆபி கையிலேயே சொருகிடுவான். ஆபி டக்குன்னு ஒரு பஞ்ச் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான்.
ஆபி பார்ப்பான். அவனும் அமைதியா தான் இருந்தான். திடீர்னு அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்ச மாரி பண்ணிட்டு இருக்கான்னு பார்ப்பானா, தொப்பிக்காரன் சரியான சைக்கோ மோட்ல இருப்பான். வேகமா வந்து ஆபிய பஞ்ச் பண்ணுவான். பட் ஆபி அதையும் தடுத்துருவான். கிம்மு பார்ப்பான். ஏதோ கைமீறி போற மாரி இருக்கு. டைவான் வா சீக்கிரம் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி 2 பேரும் ஓடி போவாங்களா அவன தடுக்கிறதுக்கு. அப்ப இவங்களும் எழுப்ப விட மாட்டாங்க. இந்த பாங்கையும் ஜோவும். அவங்க வழி மறிச்சுட்டு இருப்பாங்களா, டப்புன்னு கிம் என்ன பண்ணுவான், அவங்க 2 பேரையும் சேர்த்து அப்படி பிடிச்சுக்குவானா, நம்ம டைவான் பறந்து வந்து ஒரு கிக் அடிப்பான் பாருங்க 2 பேத்தையும் சேர்த்து. இது காம்போ அட்டாக்கா இருக்கும். இந்த பாங்கைக்கா என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, ஜோஸ பிடிச்சு அப்படியே தூக்கி வீசுவான் கிம்மு கிட்ட. ஜோஸ் கையில வேற கத்தி இருக்குமா, கைட்ட கிம்மு சொருக போறப்போ டைவான் அங்க வந்து தடுத்துருவான். இப்போ ஆபியும் தொப்பிக்கானும் மாற்றி மாற்றி பஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்போ அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, கன் எடுத்து மேலே சுடுவான். எல்லாம் அமைதியாக இருங்க, இந்த இடத்த ஃபுல்லாக நாங்கள் சவுண்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு இருப்பானா, அந்த கன் சவுண்டு கேட்டோன்னே இந்த தொப்பிக்கானுக்கு அவங்க அப்பாவை சுட்டுருப்பான் தெரியுமா, அந்த ஞாபகம் வந்துடும். ஸோ அப்படியே அவன் ஃப்ரீஸ் ஆகி நிற்பானா, ஆபின்ட்டு இதாண்டே என் சான்ஸு சொல்லிட்டு வேகமாக போய் அவன் முதுகு பின்னாடி ஏறி ஒரு நெக் சோக் போட்டுருவான். ஆபின்ட்டு எல்லாம் மூஞ்சிது அமைதியாக தொப்பிக்காரா சொல்லிட்டு இருப்பானா, கைட்டாக அந்த போலீஸ் ஊற்றிருப்பான் தெரியுமா, அவன் நேராக கன் எடுத்து வந்துட்டு இந்த ஜோவையும் பாங்கையும் கன் பாயிண்டில் நிப்பாட்டிடுவான். ஒழுங்காக சாண்டர் ஆகிடுங்க, உங்களை சுற்றி வளர்ச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். காரணம் எல்லாம் மூஞ்சிச்சு, எல்லாம் அமைதியாக இருங்க, சால்வ் ஓவர்னு சொல்லுவானா, பார்த்தா ஒரு கார் வேகமாக இருப்பேன்னு காட்டுவாங்க. யாரான்னு பார்த்தா லீ தான் வந்து இந்த போலீஸ்காரனை காரில் அடித்து பறக்க விட்டுருவான். டைவானும் கிம்மும் ஜஸ்ட் மிஸ்ல ஜம்ப் பண்ணியிருப்பாங்க. லீன் இறங்கி நேராக ஆபி தான் பார்ப்பான். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணால் போலீஸ் தான் கட்டுவாங்க. போலீஸ் இந்த மலையை சுற்றி இருப்பாங்கல்ல, இப்போ கேங்ஸ்டரு போலீஸை சுற்றி போட்டிருப்பாங்க. இப்போது சியோல் தான் காட்டுவாங்க. சியோல் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, எந்த போலீஸுமே அந்த லேக் கிட்ட போகாமல் இங்கேயே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டியிருப்பான். லீ காலில் வர மாரி டன்கிட்ட வந்துட்டு நேராக பிளாக் பண்ணி எடுக்க போக சொல்லியிருப்பான். கையில் போலீஸை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக சியோல் பையில் அந்த லேக்கு போகிற வழியிலேயே நிப்பாட்டி வச்சுருப்பான். சியோல் மட்டும் போலீஸ் அங்கே கரெக்டான டைம் போடாமல் இங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தானா, ஒரு குறிப்பிட்ட டைம் கூட டங்கில் பைய எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ அங்கே இருக்க போலீஸ் எல்லாத்தையும் சியோல் பை அசால்ட்டாக அடித்து நொறுக்கிட்டு இருப்பான். போலீஸால் சியோல் பையில் கட்டுப்படுத்தவே முடியாத, டக்குன்னு போலீஸ் மைக் எடுத்து சீக்கிரம் பேக்கப் வாங்க, இங்கே முடியல, நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பான். இப்போ டங்கில தான் காட்டுவான். டங்கில்ன்ட்டு பிளாக் பண்ணி எல்லாத்தையும் கண்டெய்னர் ஏற்றுற வேலையை பார்த்துட்டு இருப்பான். சீக்கிரம் டைம் இல்லை, அவனால் அவனை தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல, அதுக்குள்ளே எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ லீன்ட்டு ஆபியை பார்த்து, என்ன ஆபி கையில் ரத்தமெல்லாம் வருது, ஹாஸ்பிட்டல் போல, என்னன்னு தெரியல, போனேன் பார்த்தாலே சந்தோஷமாகவும் இருக்குது கோபமாகவும் வருது. அந்த இவனை போய் சும்மா இல்லாமல் நடுவில் வந்து லீ அடிக்க வருவானா, லீ பார்ப்பான். ஏன்டா பெரியவங்க பேசிக்கோ, சின்ன பையனாட்ட இடையில வந்துட்டுக்கோ, ஸோ இவனும் ஒரு சொப்புன்னு ஒரு அப்பு தான் விடுவான். அவன் பறந்து போய் விடுவான். ஏன்னா இவனும் அப்பவும் கொன்னதே லீ தானே, ஸோ அவனுக்கு கோவம் இருக்கும்ல. ஆபி டப்புன்னு ஜம்ப் பண்ணி தடுக்க போவானா, ஆனால் ஆபி ஈஸியாக அவன் பஞ்ச் பண்ணிடுவான். லீ சொல்லுவான், என்ன ஆபி ரொம்ப டயர்டாக இருக்கியோ, ஒரே பஞ்சில் கீழே வந்துட்ட அப்படி சொல்லி திரும்ப கிக் பண்ண வருவானா, கைட்டாக டைவான் ஃபைட்டுக்குள்ளே வந்துடுவான். பறந்து வந்து உழைப்பான் பாருங்க. லீ அப்படியே காலே போய் மோதிடுவான். லீ பார்ப்பான், அட டைவான் ஒன்னே மான்ட்டப்ப கைட்டான் டைவான்ட்டு பறந்து வந்து ஒரு ஃப்ளைங் கிக் பண்ணுவான்னா 360 டிகிரிக்கு. நம்ம லீ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கார் கதவை திறந்து விட்டுருவான். டைவானோட லெக் வந்து கரெக்டாக அந்த டோரில் லாக் ஆயிருமா, லீன்ட்டு அப்படியே டைவானை தூக்கி அவன் பேனட்ல வச்சு தொப்புன்னு ஒரு ஸ்லாம் அடிப்பான். ஏற்கனவே டைவானுக்கு முதுகில் கத்தி குத்து வரையா, கைட்டாக பார்த்தோம் டைவானுக்கு சரியான ரத்த போக்காயிரும் அந்த இடத்துல. லீ சும்மா இருக்க மாட்டான், போட்டு அவனை மாற்றி மாற்றி ஃபேஸோட குத்திட்டு இருப்பான். கிம் கைட்டா உள்ளே வந்து லீயை ஃபேஸோட அடிச்சிருவான். லீ என்ன பண்ணுவான், நேராக கிம்மோட லெக்கை பிடிச்சி லாக் அடிக்க பார்ப்பான். பட் அது கிம்முக்கிட்ட சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகாது. லீயே ஷாக் ஆயிடுவான். எப்படி இதை கண்டுபிடிச்சி பிளாக் பண்ணான்னு பார்த்துட்டு போனா, லீன்ட்டு கிம்முக்கு பிளாக் ஃபிப் அடிக்கணும்னு நினச்சிருப்பான். பட் என்ன நடந்துக்கு பார்த்தீங்கன்னா, கிம் லீயை பிடிச்சி பிளாக் ஃபிப் அடிப்பான். நம்ம கிம் நிறைய சண்டையை பார்த்தவன் தானே, ஸோ அவனுக்கு ஈஸியாக அந்த லாக்கு டிஃபென்ஸ் எல்லாம் அசால்ட்டாக தெரியும். நம்ம லீயை தடையோட சேர்த்து அடிச்சிருவான். திரும்ப பஞ்ச் பண்ணலான்னு போவானா, பார்த்தா கோடாரின்ட்டு நம்ம கிம்மு மூஞ்சிக்கிட்டு போகும். கிம் அப்படியே ஷாக் ஆயிடுவான். இதாக டைம் சொல்லிட்டு லீ அவன் நெஞ்சோடு சேர்த்து உதச்சிருவான். உடச்சிட்டு கோடாரி அப்படியே நெஞ்சுக்கிட்டே இறக்க வருவானா, கிம்மு தடுத்துட்டு இருப்பான். அப்போ லீ சொல்லுவான், அப்பா சண்டையில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கோடாரி பார்க்குற மாதிரி ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கேன், என்னப்பா பயமா இருக்கா சொல்லி கேட்பான் பாருங்க. கிம்முக்கு வேர்த்துடைனா அவன் தொண்டை குழிக்கிட்ட கோடாரி இருக்கு. லீ சொல்ல நம்பவும் சைக்கோ பார்த்தாச்சு. ரைட் ஆன் டைம் அப்போ அந்த யூனோ பையன் பார்த்தீங்கன்னா கன் எடுத்து லீயோ நெத்தி போட்டுக்கிட்டு வைப்பான் பாருங்க. ஒரு செகண்ட் லீயே ஷாக்காகி பார்ப்பான். ஓகே கைஸ், இதோ இந்த சாப்டர் முடியுது. ரீசெண்டாக வேலை கொஞ்சம் அதிகம் கைஸ், அதான் வீடியோ போட முடியல, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களோட டிலே மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே வீடியோ போட பார்க்குறேன். See you on another video. Until then, bye.